பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4 ஆகஸ்ட் 2026லேருந்து 7 ஆகஸ்ட் 2026 வரையும் பார்க்க போகிறோம்ப்பா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வேளாண் பட்ஜெட்டும் நம்ம தமிழ்நாடு பொதுவான பட்ஜெட்டும் 6ஆம் தேதி 7ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் வந்ததுனால அதை தனித்தனி வீடியோவாக நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? ஆக்சுவலாக ஏற்கனவே பட்ஜெட் போட்டுட்டோம். அடுத்து வேளாண் பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் 5:30க்கு உங்களுக்கு வேளாண் பட்ஜெட் நியூஸ் வந்து தனியாக வந்துடும். சரிங்களா? அதனால தான் இத்தனை நாள் நியூஸ் பேப்பரை நம்ம சேர்த்து கொடுக்கறது. ஸோ இன்னைக்கு 4 ஆகஸ்ட்டில் என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது அந்த 2 நாள் நியூஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட்டு தான். ஸோ அதனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. இது ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குப்பா. இதை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆண்டில் தமிழகத்தில் மட்டும் மொத்தம் 266 பேர் வந்து உடல் உறுப்புகளை தானமாக வழங்கியிருக்காங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் 266 நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட உடல் உறுப்புகளை வந்து தானம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 216 பேர் ஆண்கள், 55 பேர் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட 450 சிறுநீரகங்கள், 220 கல்லீரல்கள், 68 இதயங்கள், 90 நுரையீரல்கள், 399 விழி வெண்படலங்கள், 48 இதய வாழ்வுகள், இது எல்லாமே இவங்ககிட்ட தானமாக வாங்கப்பட்டிருக்கு. மொத்தம் 266 பேர்கிட்ட இருந்து தானமாக பெறப்பட்டு இவ்வளோ பேருக்கு வந்து அது திரும்ப பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து இந்த எம்எஸ்எம்இ மேம்பாட்டு திருத்த மசோதா பாருங்கள். எம்எஸ்எம்இ மேம்பாட்டு திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்கப்பா. சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு தாமதமாக பணம் செலுத்துவதை தடுத்தல். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மசோதா எதுக்காக அப்படின்னா, சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தாமதமாக பணம் தடுக்கிறது. இது சிக்கலுக்கு விரைவான தீர்வு காணுதல் மற்றும் எண்ம பதிவு முறையை எளிதாக்கும் நோக்கில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக இப்போ ஒரு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நிறுவனம் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை முறைப்படி நம்ம வந்து வெப்சைட்டில் பதிவு பண்ணணும். எந்த நிறுவனத்துக்கு நம்ம வந்து ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த எம்எஸ்எம்இ நிறுவனமும் யாருக்கிட்ட இருந்து நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்றத அவங்க பதிவு பண்ணணும். ஸோ இது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒருவேளை ஆர்டர் கொடுத்தவங்க அவங்களோட பணத்தை சரிங்களா, கம்பெனியோட பணத்தை ஏமாற்ற நினைச்சாலோ இல்லை லேட் பண்ணணும்னு நினைச்சாலோ நம்ம இதை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ அதுதான் இதோட முக்கிய நோக்கம், இந்த மசோதாவோட முக்கிய நோக்கம். அடுத்து பாருங்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை வந்து உயர்த்தக்கூடிய மசோதா. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை 34லேருந்து 38 உயர்த்தியிருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்பட. சரிங்களா? அதுக்கு சட்டமே நிறைவேறிடுச்சு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது பாருங்கப்பா. லிவின் முறையில் வாழ்பவர்களுக்கும் ஐபிசி பிரிவு 498A பொருந்தும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 498A அப்படின்றது என்னன்னா, கணவர் அல்லது அவரது உறவினர்கள் ஒரு பெண்ணுக்கு இழைக்கும் கொடுமைகள் குற்றமாக கருதப்பட்டு ஐபிசி 498A பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். இது ரொம்ப முக்கியம். ஐபிசி 498A அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணோட கணவரோ இல்லை அந்த கணவரோட சொந்தக்காரங்களோ அந்த பெண்ணுக்கு வந்து துன்புறுத்தல் கொடுத்தாங்கன்னா அவங்கள இந்த கேஸில் தூக்கி ஃபைல் பண்ணி உள்ளே போடலாம். சரிங்களா? அப்போ லிவிங் டுகெதரில் வாழ்கிறவங்களும் அப்படி தான். ஒருவேளை அந்த பையனோட உறவினர்கள் இல்லை அந்த பையன் வந்து எதுவும் கொடுமைப்படுத்தினார் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஐபிசி 498A பொருந்தும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது பார்க்கலாம். நம்ம இந்த கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி முடிஞ்சு இல்லைங்களாப்பா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரத்யேக தங்கப்பதக்கம் என்ற குத்துச்சண்டை வீராங்கனை ஜாஸ்மின் லம்போரியா அவங்க தான் மூவர்ண கொடி ஏந்தி வந்திருக்காங்க. சரிங்களா? போட்டி முடிகிறப்ப மூவர்ண கொடி ஏந்தி வந்தவங்க யார் அப்படின்னா ஜாஸ்மின் லம்போரியா. அவங்க குத்துச்சண்டை வீராங்கனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கேட்கலாம், ஜாஸ்மின் லம்போரியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா குத்துச்சண்டை வீராங்கனை. அதே மாதிரி தமிழக வீரர் இது பாருங்கள். காமன்வெல்த் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக பளு தூக்குதல் வீரர் ராஜா முத்துப்பாண்டி. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம்ப்பா. ராஜா முத்துப்பாண்டி அப்படின்றவர் பளு தூக்குதல் வீரர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது 5ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஸோ 5ஆம் தேதி நியூஸே இல்லைப்பா சுத்தமாக. 5ஆம் தேதி நியூஸ் பேப்பரில்
நம்மளும் தேடி பார்த்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நியூஸ்ன்றது எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்த தகவல்கள் தான் இருக்குது. இந்த இது பாருங்கள், மக்களவையில் நிதி ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 2023ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிதியாண்டில் குறிப்பிட்ட சில சேவைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட கூடுதலாக செலவிடப்பட்ட தொகையை இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நிதி ஒதுக்கீடு மசோதா. இப்போ ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க, அந்த திட்டத்துக்கு குறிப்பிட்ட நிதி செலவிடுறாங்க அப்படின்னா அடுத்து அந்த திட்டத்துக்கு நினைச்சதை விட கூடுதலாக செலவிடும் போது அதை என்ன பண்ணணும்னா நம்ம இந்தியாவோட ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து தான் எடுத்து போடணும். அதுக்குன்னு மறுபடியும் தனியாக நிதி ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த நிதி ஒதுக்கீடு மசோதா. ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, சரிங்களா. இந்த நிதி ஒதுக்கீடு மசோதாவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறாங்க, அந்த நிதி பத்தலை, கூடுதலாக நிதி தேவைப்படுதுன்னா மறுபடியும் நிதி ஒதுக்கக்கூடாது, இந்தியாவோட ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து தான் அதுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த நிதி ஒதுக்கீடு மசோதா 2026. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு IMF இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2029 இந்தியா $5 trillion எக்கானமியை எட்டிடும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 2030 $1 trillion எக்கானமி ரீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா கொஞ்சம் கூடியிருக்கு. அதாவது 2035ஆம் ஆண்டுக்குள்ளே 2036ஆம் ஆண்டுக்குள்ளே $1.5 trillion எக்கானமியாக ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ புதிய அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 2029 $5 trillion பொருளாதாரத்தை எட்டுறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து இந்த இது பாருங்கள், நாட்டின் பொருளாதார மண்டலங்களில் இருந்து, அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் ஏற்றுமதி அதிகரிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் தமிழகம் 4வது இடம். அப்போ சிறந்த ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை பொறுத்தவரை, பொருளாதார மண்டலத்தை பொறுத்தவரை அதிகபட்ச ஏற்றுமதி செஞ்ச மாநிலங்களில் முதல் இடத்துல குஜராத் இருக்குது, 4.05 லட்சம் கோடி. ஸோ 2வது இடத்துல கர்நாடகம், 3வது இடத்துல மகாராஷ்டிரா, 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. ஸோ தமிழ்நாடு அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய பட்டியலில் 4வது இடத்துல இருக்குது, 4வது மாநிலமாக இருக்குது. ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.12 லட்சம் கோடி ஏற்றுமதி நடைபெற்றிருக்கு சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் மட்டும். SEZன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதில் மட்டும். சரிங்களாப்பா, ரைட், ஓகே. 6 நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் மட்டும்தான். 7ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு வேளாண் பட்ஜெட்னே தனியாக வீடியோ வந்துடும். ஸோ இதில் கூடுதலாக இருக்கக்கூடிய நியூஸ் அக்னி 4 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றிருக்கு. இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா அதாவது நிலத்திலிருந்து நிலத்துக்கு செல்லக்கூடியது. ஒடிசாவோட சந்திப்பூர் மாவட்டத்திலிருந்து சோதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அக்னி 4 ஏவுகணை அதிகபட்சம் 4000 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து இலக்குகளை தாக்கக்கூடியது. 10,000 கிலோ வெடிகுண்டை சுமந்து செல்லக்கூடியது இந்த அக்னி ஏவுகணை. அடுத்து இது ஃபுல்லாகவே அந்த வேளாண் பட்ஜெட் கீழே வீடியோவாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதில் கூடுதலாக இதான் ரொம்ப முக்கியம், கோபர்தன் திட்டம்ப்பா. அதாவது கோபர்தன் திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CBGன்னு சொல்லுவாங்க, கம்ப்ரஸ்டு பயோகேஸ் கொண்டு வர போகிறாங்க. எப்படி CNG அப்படின்றது கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸாக வந்துச்சோ அதே மாதிரி CBG கம்ப்ரஸ்டு கோபர் கேஸ், அதாவது கம்ப்ரஸ்டு பயோகேஸ், கோபர் கேஸ்ன்னு சொல்லிட்டேன், கம்ப்ரஸ்டு பயோகேஸு. அந்த திட்டம் பேர் தான் பார்த்திங்கன்னா கோபர்தன் திட்டம். இதுக்காக 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா, இதில் பாருங்கள் 2026லேருந்து 2035-36 நிதியாண்டு வரையும் இந்த இயற்கை எரிவாயு வளங்களை பயன்படுத்தி இந்த அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயு கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா, அப்போது அந்த CBG உற்பத்தி இன்னும் நம்ம நாட்டில் 10 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். இதில் பாருங்களேன், இப்போ எப்படி பெட்ரோலில் எத்தனால் கலக்குறாங்களோ அதே மாதிரி 2026-27 CNGயோட CBG கலக்க போகிறாங்க, கம்ப்ரஸ்டு பயோகேஸ் கலக்க போகிறாங்க 3%. அதே மாதிரி 27-28 நிதியாண்டில் 4%, 28-29 நிதியாண்டில் 5% கலக்க போகிறாங்க. CNGயோட சேர்த்து CBGயும் கலக்க போகிறாங்க. ஸோ இது எதுலேருந்து கிடைக்குதுன்னு பாருங்களேன், விவசாய கழிவுகள், கால்நடை சாணம், சர்க்கரை ஆலை கழிவுகள், நகராட்சி மாநகராட்சி கரிம கழிவுகள் இதிலிருந்து எல்லாத்துலேயுமே கிடைக்கக்கூடிய கேஸ் தான் இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ். ஸோ அதை கூடிய விரைவில் 10 மடங்கு உயர்த்துறதுக்கான ஒரு நடவடிக்கையில் நம்ம இந்தியா இறங்கியிருக்காங்கப்பா. ஸோ அவ்வளோதான்.
உங்களுக்கு 7ஆம் தேதி வரையும் நியூஸ் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் தனி வீடியோவாக கொடுத்தாச்சு. வேளாண் பட்ஜெட்டும் தனி வீடியோவாக இன்றைக்கி சாயந்தரம் 5:30க்கு உங்களுக்கு வந்துடும். அது தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இந்த நியூஸ் வந்து டெய்லி நியூஸில் கவர் பண்ணுற மாதிரி எழுதிக்கோங்கப்பா. நன்றி.